ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேறி பல நூற்றாண்டுகள் கடந்துவிட்டன. மனித இனம் பூமியில் பல்கி பெருகத் தொடங்கியது. நகரங்கள் உருவானது, நாகரிகம் வளர்ந்தது. ஆனால் அதோடு கூடவே மனிதனின் பாவமும் வளர்ந்தது. வேதாகமம் சொல்கிறது, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளெல்லாம் நித்தமும் தீமையே என்றும் கர்த்தர் கண்டார். ஒருவன் தன் சகோதரனை பகைத்தான், வலிமையானவன் எளியவனை ஒடுக்கினான். பூமி முழுவதும் வன்முறை நிரம்பியிருந்தது. தேவன் தாம் படைத்த உலகத்தை பார்த்தார். அங்கே அன்பு இல்லை, கருணை இல்லை, எங்கும் ரத்தம் சிந்துதல். இதை கண்ட தேவனின் இதயம் உடைந்தது. தாம் மனிதனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. இந்த கொடூரமான இருளுக்கு நடுவே ஒரே ஒரு சிறிய விளக்கு மட்டும் எரிந்து கொண்டிருந்தது. அவர்தான் நோவா. அந்த தலைமுறையிலே நோவா ஒருவரே கர்த்தருக்கு பயந்து நடந்தார். வேதம் சொல்லுகிறது, நோவா கர்த்தருடைய கண்களில் கிருபை பெற்றவனாயிருந்தான். அவர் ஒரு நீதிமான். தன் காலத்திலிருந்தவர்களுக்குள்ளே உத்தமராக இருந்தார். உலகம் முழுவதும் தேவனை மறந்து வாழ்ந்தபோது நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். அவருக்கு சேம், காம், யாபேத் என்று 3 மகன்கள் இருந்தார்கள். அவர்கள் தங்கள் தகப்பனின் வழியிலேயே நடந்தார்கள். அந்த பொல்லாத உலகத்தின் கலாச்சாரம் தன் பிள்ளைகளை கெடுத்து விடாதபடி நோவா அவர்களை கடவுளுக்கு பயப்படும் பயத்தில் வளர்த்தார். ஒரு அணை எப்படி தண்ணீரை தடுத்து நிறுத்துமோ அப்படி உலகத்தின் பாவத்தை தன் குடும்பத்திற்குள் நுழைய விடாமல் தடுத்து நிறுத்தினார் நோவா. தேவன் இந்த உண்மையுள்ள மனிதனை கண்டார். இந்த ஒரு மனிதனுக்காக மனித இனத்தையே முழுவதுமாக அழிக்காமல் ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்க தேவன் முடிவு செய்தார். ஒரு நாள் கர்த்தர் நோவாவிடம் பேசினார். அது ஒரு சாதாரண செய்தி அல்ல, அது ஒரு பேரழிவின் முன்னறிவிப்பு. நோவா, மாம்சமான சர்வ சிருஷ்டியின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. பூமி அவர்களாலே கொடுமையினால் நிறைந்தது. ஆகையால் இதோ நான் அவர்களை பூமியோடும் கூட அழித்து போடுவேன். நோவா ஒரு கணம் அதிர்ந்திருக்கலாம். உலகம் அழியப் போகிறதா? ஆனால் கடவுள் அதைவிட பெரிய ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அவர் நோவாவை நோக்கிச் சொன்னார், ஆனால் நோவா, நான் உன்னை காப்பாற்ற விரும்புகிறேன். நீ உனக்காக கோபேர் மரத்தினால் ஒரு பேழையை உண்டாக்கு. தேவன் அதன் அளவுகளை மிக துல்லியமாக ஒரு இன்ஜினியரை போல கொடுத்தார். அதன் நீளம் 300 முழம், அகலம் 50 முழம், உயரம் 30 முழம். தேவன் தொடர்ந்து சொன்னார், நீ வெறும் வெளியுருவத்தை மட்டும் செய்யாதே, அதற்குள்ளே அறைகளை உண்டு பண்ணு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மிருகத்திற்கும் ஏற்றவாறு இருக்கட்டும். மிக முக்கியமாக ஒரு கட்டளையை கொடுத்தார். நீ அதன் உள்ளும் புறமும் கீழ்பூசு. ஏனென்றால் வரப்போகும் வெள்ளம் சாதாரணமானது அல்ல. எந்த துளி தண்ணீரும் உள்ளே வராதபடிக்கு அந்த கப்பல் முழுவதுமாக பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கு 3 அடுக்குகளை அமை. கீழ்த்தளம், நடுத்தளம், மேல்தளம். பெரிய மிருகங்கள் கீழே, சிறியவை நடுவில், பறவைகள் மற்றும் குடும்பத்தினர் மேலே என அது திட்டமிடப்பட்டிருக்கலாம். இறுதியாக தேவன் 2 முக்கியமான விஷயங்களை சொன்னார். மேலே வானத்தை பார்க்கும்படி ஒரே ஒரு ஜன்னலை வை. பக்கத்திலே உள்ளே நுழைவதற்கு ஒரே ஒரு கதவை வை. அப்படி இருக்க கடலே இல்லாத ஒரு இடத்தில் ஒரு காட்டுக்கு நடுவே இவ்வளவு பெரிய கப்பலை கட்டச் சொன்னது எவ்வளவு விசித்திரம்! ஆனால் நோவா கேள்வி கேட்கவில்லை. அந்த கட்டளையை அப்படியே ஏற்றுக்கொண்டார். நோவாவும் அவருடைய மகன்களான சேம், காம், யாபேத் ஆகியோரும் ஓய்வு ஒழிச்சல் இல்லாமல் உழைத்தார்கள். அடர்ந்த காடுகளுக்குச் சென்று வானலாவிய கோபேர் மரங்களை வேரோடு வெட்டிச் சாய்த்தார்கள்.
அந்த பிரம்மாண்டமான மரங்களை தோள்களில் சுமந்து கட்டுமான இடத்திற்கு கொண்டு வந்தார்கள். அவர்களின் தோள்களில் காய்ப்பு காய்த்தது, கைகளில் இரத்தம் கசிந்தது. ஆனாலும் அவர்கள் நிறுத்தவில்லை. ஊர் மக்கள் வேடிக்கை பார்க்க கூடினார்கள். இவன் ஒரு பைத்தியக்காரன், கிழவனுக்கு புத்தி பேதலித்து விட்டது என்று ஏளனம் செய்தார்கள். ஒருதன் கேட்டான், ஏய் நோவா, இங்கே எங்கே கடல் இருக்கிறது? நீ பாலைவனத்தில் கப்பல் கட்டுகிறாயே, இதை எப்படி தள்ளிக்கொண்டு போவாய் என்று கேலி செய்தான். மற்றொருவன், மழையா? வானத்திலிருந்து தண்ணீர் கொட்டுமா? என்ன உளறுகிறாய் என்று வயிறு குலுங்க சிரித்தான். ஆனால் நோவா அந்த கேலிகளுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கவில்லை. அவர் அடித்த ஒவ்வொரு ஆணியும், அவர் இழைத்த ஒவ்வொரு மரப்பலகையும் தேவன் மேல் அவர் வைத்திருந்த நம்பிக்கையின் சாட்சியாக அமைந்தது. அவர் ஒரு கையில் சுத்தியலையும் மறு கையில் தேவனின் செய்தியையும் வைத்திருந்தார். மனந்திரும்புங்கள், அழிவு வருகிறது என்று எச்சரித்தார். ஆனால் உலகம் அவரை பார்த்து சிரித்துக்கொண்டே இருந்தது. நாட்கள் செல்ல செல்ல பேழையின் வடிவம் உருவானது. அது ஒரு சாதாரண படகு அல்ல, அது 3 அடுக்குகளை கொண்ட ஒரு மிதக்கும் கோட்டை. தண்ணீர் உள்ளே வராதபடி மரங்களின் இடுக்குகளில் கீல் பூசினார்கள். மகன்கள் தந்தைக்கு தோள் கொடுத்தார்கள், மருமகள்கள் அவர்களுக்கு உதவினார்கள். வெயில் குளிர் என எதையும் பார்க்காமல் தேவன் கொடுத்த அந்த வரைபடத்தை அப்படியே பூமியில் செதுக்கினார்கள். கடைசியாக அந்த நாள் வந்தது. கடைசி ஆணி அடிக்கப்பட்டது, கடைசி பலகை பொருத்தப்பட்டது. வியர்வை சிந்திய அந்த உழைப்பு ஒரு வழியாக முடிவுக்கு வந்தது. காட்டுக்கு நடுவே ஒரு பிரம்மாண்டமான கப்பல் கம்பீரமாக எழுந்து நின்றது. அது மனிதனின் முயற்சி அல்ல, அது விசுவாசத்தின் சின்னம். வருடங்கள் உருண்டோடின. வியர்வை சிந்திய உழைப்பு ஒரு வழியாக முடிவுக்கு வந்தது. காட்டுக்கு நடுவே மலை போல ஒரு பிரம்மாண்டமான மரக்கப்பல் கம்பீரமாக நின்றது. பேழை தயார். அப்போது கர்த்தருடைய சத்தம் மீண்டும் ஒலித்தது. ஆனால் இம்முறை அது ஒரு எச்சரிக்கை மணி. நோவா, காலம் நெருங்கிவிட்டது. நீயும் உன் குடும்பத்தாரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். ஏனெனில் இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். இங்கேதான் ஒரு மாபெரும் அதிசயம் நிகழ்ந்தது. நோவா காட்டுக்குள் சென்று சிங்கத்தையோ யானையையோ தேடிப்பிடிக்க தேவைப்படவில்லை. ஒரு காந்தம் இரும்பை ஈர்ப்பது போல சிருஷ்டிகராகிய தேவனே அந்த மிருகங்களை அழைத்தார். தேவன் நோவாவுக்கு மிக தெளிவான ஒரு கணக்கை கொடுத்திருந்தார். சுத்தமான மிருகங்களில், அதாவது ஆடு மாடு போன்ற பலியிட தகுதியான விலங்குகளில் ஆணும் பெண்ணுமாக 7 ஜோடிகளும் மற்றவற்றில் 2 ஜோடிகளும் சேர்த்துக்கொள். ஏன் இந்த வித்தியாசம்? வெள்ளத்திற்கு பின் உலகம் மீண்டும் செழிக்கவும் கடவுளுக்கு பலி செலுத்தவும் சுத்தமான விலங்குகள் அதிகம் தேவைப்பட்டன. அடுத்ததாக வானத்தை பாருங்கள். சூரியனை மறைக்கும் அளவுக்கு பறவைகள் கூட்டமாக பறந்து வந்தன. ஆகாயத்து பறவைகளிலும் 7 ஜோடிகள் வந்து பேழையின் மேல் தளத்தில் தஞ்சம் புகுந்தன. ஊரும் பிராணிகள் முதல் பூச்சிகள் வரை எதுவும் விடுபடவில்லை. இயற்கையே தன் படைப்பாளருக்கு கீழ்ப்படிந்து அமைதியானது. நோவாவுக்கு அப்போது வயது 600. ஒரு முதிர்ந்த அனுபவசாலி. அவரோடு அவர் மனைவி, அவருடைய 3 மகன்கள் சேம், காம், யாபேத் மற்றும் அவர்களுடைய 3 மனைவிகள். ஆக மொத்தம் வெறும் 8 பேர் மட்டுமே அந்த பேழைக்குள் காலடி எடுத்து வைத்தார்கள். உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் இருந்திருக்கலாம். ஆனால் ரட்சிப்பின் பாதைக்குள் நுழைந்தது இந்த 8 பேர் மட்டுமே. எல்லாரும் உள்ளே சென்றார்கள். கடைசி வினாடி வந்தது. அந்த பிரம்மாண்டமான பேழையின் கதவை கர்த்தர் அவரை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். ஆம், அந்த கதவை மூடியது கர்த்தரின் கரமே. அதுவரை அந்த கதவு திறந்திருந்தது. அது கிருபையின் காலம். இப்போது அது மூடப்பட்டு விட்டது. கதவு மூடப்பட்டது. திடீரென்று பூமி அதிரத் தொடங்கியது. வானம் இருண்டு, கருமேகங்கள் ஒன்றோடு ஒன்று மோதின. மகா ஆழத்தின் ஊற்றுகள் எல்லாம் பிளந்தன.
வானத்தின் மதகுகளும் திறக்கப்பட்டன. கவனியுங்கள், மழை என்பது வானத்திலிருந்தும் மட்டும் வரவில்லை, பூமிக்கு அடியிலிருந்தும் தண்ணீர் எரிமலை போல சீறிப்பாய்ந்தது. வானம் கிழிந்தது போல தண்ணீர் கொட்டியது. இது சாதாரண மழை அல்ல, இது ஒரு பிரளயம். மக்கள் பயந்து ஓடினார்கள். உயர்ந்த இடங்களை தேடினார்கள். மரங்களின் மேல் ஏறினார்கள். ஆனால் தண்ணீர் உயர்ந்தது. முதலில் வீடுகள் மூழ்கின, பிறகு மரங்கள், பிறகு குன்றுகள். மக்கள் நோவாவின் பேழையை தட்டி, கதவை திறங்கள், எங்களை காப்பாற்றுங்கள் என்று கதறினார்கள். ஆனால் அந்த கதவை மூடியது தேவனே. அதை திறக்க மனிதனால் முடியாது. 40 பகலும் 40 இரவும் இடைவிடாத மழை. பூமியின் மிக உயர்ந்த மலைச்சிகரங்களும் தண்ணீருக்குள் மறைந்தன. மலைகளுக்கு மேலாக 15 முழம், சுமார் 22 அடி தண்ணீர் நின்றது. இப்போது பூமியை பாருங்கள், ஒரு பெரிய சமுத்திரம் போல காட்சியளிக்கிறது. பறவைகள், காட்டு விலங்குகள், ஊரும் பிராணிகள், மனிதர்கள் என சுவாசமுள்ள அனைத்தும் மாண்டு போயின. அந்த பெரிய சாம்ராஜ்யங்கள், நகரங்கள், மனிதனின் பெருமைகள் எல்லாம் தண்ணீருக்குள் சமாதியாகின. அந்த கொந்தளிப்பான மரணக் கடலில் ஒரே ஒரு மரப்பெட்டி மட்டும் மிதந்து கொண்டிருந்தது. அதுதான் நோவாவின் பேழை. உள்ளே இருந்த 8 பேரும் அந்த விலங்குகளும் மட்டுமே உயிரோடு காக்கப்பட்டார்கள். தேவனின் கரம் அந்த கப்பலை தாங்கிக் கொண்டிருந்தது. தண்ணீர் பூமியின் மேல் 150 நாட்கள் 5 மாதங்கள் மிக அதிகமாக இருந்தது. எங்கு பார்த்தாலும் தண்ணீர். 5 மாதங்கள் கழிந்தன. சூரியன் இல்லை, நிலவு இல்லை, எங்கும் ஒரே இருள் மற்றும் தண்ணீர். அவர் பூமியின் மேல் ஒரு காற்றை வீச பண்ணினார். அது தண்ணீரை விரட்டியது. மகா ஆழத்தின் ஊற்றுகள் அடைக்கப்பட்டன. வானத்தின் மதகுகள் அடைக்கப்பட்டன. மழை நின்றது. தண்ணீர் மெல்ல மெல்ல குறையத் தொடங்கியது. மிதந்து கொண்டிருந்த பேழை ஒரு உறுதியான தரையில் வந்து நின்றது. அது எங்கே நின்றது தெரியுமா? அரராத் என்னும் மலைத்தொடரின் உச்சியில். அவர்களின் வாழ்க்கைக்கு ஒரு நங்கூரம் கிடைத்தது. நாட்கள் செல்ல செல்ல தூரத்திலே மலை சிகரங்கள் ஒவ்வொன்றாக தெரிய ஆரம்பித்தன. தண்ணீருக்குள் மூழ்கிய உலகம் மீண்டும் உயிர்த்தெழத் தொடங்கியது. இப்போது உலகம் எப்படி இருக்கிறது? வெளியே செல்லலாமா என்று அறிய நோவா விரும்பினார். அவர் பேழையின் அந்த ஒரே ஒரு ஜன்னலை திறந்தார். பல மாதங்களுக்கு பிறகு சுத்தமான காற்று உள்ளே வீசியது. முதலில் அவர் ஒரு காகத்தை வெளியே அனுப்பினார். அந்த காகம் வெளியே சென்றது. ஆனால் அது தங்குவதற்கு ஒரு நிலையான இடத்தை கண்டுபிடிக்கவில்லை. அது பூமி உலரும் வரைக்கும் அங்கும் இங்கும் பறந்து திரிந்து கொண்டிருந்தது. அது பேழைக்கு திரும்பவும் வரவில்லை. அது ஒரு அமைதியற்ற நிலையை காட்டியது. நோவாவுக்கு ஒரு தெளிவான பதில் தேவைப்பட்டது. எனவே அவர் ஒரு புறாவை அனுப்பினார். பூமி முழுவதும் இன்னும் தண்ணீரால் நிரம்பியிருந்தது. அந்த புறா தன் உள்ளங்கால்களை வைத்து இளைப்பாற ஒரு இடமும் காணவில்லை. அது களைத்துப் போய் மீண்டும் நோவாவிடமே திரும்பி வந்தது. நோவா ஜன்னல் வழியே தன் கையை நீட்டி அந்த சிறிய பறவையை அன்போடு பிடித்து மீண்டும் பேழைக்குள் சேர்த்து கொண்டார். 7 நாட்கள் பொறுத்தார். நோவாவுக்கு பொறுமை அதிகம். மீண்டும் அதே புறாவை வெளியே அனுப்பினார். காலையில் சென்ற புறா மாலையில் திரும்பி வந்தது. நோவா ஆவலோடு அதை பார்த்தார். இதோ ஒரு அதிசயம்! அதன் வாயில் துளிர்விட்ட ஒரு ஒலிவ மர இலை இருந்தது. மரங்கள் மீண்டும் துளிர்க்க ஆரம்பித்து விட்டன. தண்ணீர் குறைந்து விட்டது. கடவுளின் கோபம் தணிந்து விட்டது. நோவா அதை அறிந்து கொண்டார். அந்த சிறிய இலை அவர்களுக்கு பெரும் நம்பிக்கையை கொடுத்தது. இன்னும் 7 நாட்கள் பொறுத்தார். 3ஆம் முறையாக அந்த புறாவை அனுப்பினார். இந்த முறை அந்த புறா அவரிடத்தில் திரும்பி வரவே இல்லை. அது எங்கே சென்றது? அது தனக்கான ஒரு புதிய வீட்டை கண்டுபிடித்து விட்டது. பூமி காய்ந்து விட்டது. உலகம் மீண்டும் வாழத் தகுதியானதாக மாறிவிட்டது என்பதை நோவா உறுதிப்படுத்திக் கொண்டார். நோவா பேழையின் மேற்கூரையை திறந்து பார்த்தார். ஆஹா, என்ன ஒரு காட்சி! பூமியின் மேலிருந்த தண்ணீர் வற்றிப் போயிருந்தது.
சூரியன் பிரகாசமாக தெரிந்தது. ஆனாலும் நோவா அவசரப்படவில்லை. அவர் தேவனின் நேரத்திற்காக காத்திருந்தார். கிட்டத்தட்ட இன்னும் 2 மாதங்கள் காத்திருந்தார். பூமி முழுவதும் காய்ந்து மனிதர்கள் வாழ்வதற்கு ஏற்றதாக மாறியது. அப்போது தேவனின் குரல் மீண்டும் ஒலித்தது. ஆனால் இம்முறை அது விடுதலையின் குரல். நோவா, நீயும் உன் மனைவியும் உன் குமாரரும் அவர்கள் மனைவிகளும் உன்னுடனே கூட இருக்கிற சகல மிருகங்களும் வெளியே வாருங்கள். நீங்கள் பூமியிலே பலுகி பெருகி திரளாய் வர்த்திக்க கடவீர்கள். பேழையின் கதவு திறக்கப்பட்டது. ஆனால் நோவா செய்த முதல் காரியம் என்ன தெரியுமா? அவர் செய்த முதல் வேலை கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினார். நோவா கற்களை அடுக்கி ஒரு பலிபீடத்தை உருவாக்கினார். தன்னிடமிருந்த மிருகங்களில் சுத்தமான மிருகங்களிலும் சுத்தமான பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவற்றை கர்த்தருக்கு தகன பலியாக செலுத்தினார். அந்த பலிபீடத்திலிருந்து புகை பலிபீடத்திலிருந்து எழுந்து கொண்டிருந்த புகையை தாண்டி நோவா வானத்தை பார்த்தார். கர்த்தர் நோவாவின் பலியை ஏற்றுக்கொண்டார். அந்த சுகந்த வாசனை கர்த்தரின் கோபத்தை தணித்தது. இனி மனிதன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை என்று கர்த்தர் இருதயத்தில் தீர்மானித்தார். அவர் நோவாவையும் அவர் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து ஒரு மாறாத வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். இதோ, நான் உங்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். இனி மாம்சமானவைகளை அழிக்க ஜலப்பிரளயம் உண்டாவதில்லை. அது மட்டுமல்ல, இயற்கையின் சுழற்சியையும் அவர் உறுதிப்படுத்தினார். அப்போது கர்த்தர் ஒரு புதிய அடையாளத்தை கொடுத்தார். வானத்திலே மேகங்களுக்கு நடுவே 7 வண்ணங்களில் ஒரு அழகிய வளைவு தோன்றியது. அதுதான் வானவில். கடவுள் சொன்னார், இது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கையின் அடையாளம். நண்பர்களே, இன்றும் நாம் வானவில்லை பார்க்கும்போது அது சும்மா ஒரு இயற்கை நிகழ்வு மட்டுமல்ல. அது கர்த்தரின் அன்பு, அது கர்த்தரின் இரக்கம். கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார் என்பதற்கு அதுவே சாட்சி. நோவாவின் இந்த விசுவாச பயணம் நமக்கெல்லாம் ஒரு பாடம். உலகம் முழுவதும் எதிர்த்தாலும் கர்த்தரோடு நடந்தால் எப்பேற்பட்ட பிரளயத்தையும் நம்மால் கடக்க முடியும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நோவாவின் விசுவாசத்தை பார்த்தோம். கடவுளின் பொறுமையையும் பார்த்தோம். இந்த கதையில் உங்களை மிகவும் சிந்திக்க வைத்த விஷயம் எது? உலகம் கேலி செய்தாலும் கலங்காத நோவாவின் விசுவாசமா, அல்லது கடைசி வரைக்கும் திருந்தாத மக்களின் அறியாமையா? உங்கள் கருத்து என்னன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. சரி, வெள்ளம் வடிஞ்சாச்சு. அடுத்து மனிதர்கள் சும்மா இருந்தார்களா? இல்லை, தேவனுக்கு கோபம் மூட்டினார்களா? அடுத்தது என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொள்ள இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. ஆமேன்.